இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்திருக்கு. சில ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சில ஃபேன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாட்டம் 4னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேயோட நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே 14.2 crores ராஜஸ்தானை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மாவை பிக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமாலேருந்து சோஷியல் மீடியாவில் டாக் எப்படி இருக்குன்னா, தோனியோட பார்ட்டிசிபேஷன் இந்த சீசனில் லிமிட்டடாக இருக்க போகுது. ஒரு படி மேலே பீடாகோட யூடியூப் சேனலில் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் பற்றி பேசுகிறப்போ தோனியை சொல்லவே இல்லை. அதுக்கு நம்ம ஆக்டோபஸ் வேற கேட்குறாரு, எங்கே தோனியை சொல்லவே இல்லையே, தோனி கிடையாதானே. அண்ட் நம்ம பீடா கூட என்ன சொல்கிறாருன்னா, தோனிலாம் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, அவர் மேபி ஒரு மேட்ச்சில் இம்பாக்ட் சப்பா வரலாம், அதுக்கப்புறமா ஹி வில் கால் ஆஃப் அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறாரு. ஒன்லி ஒன் கொஸ்டின் ஐ ஹேவ் டு ஆஸ்க், உங்களுக்கு எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது? பிகாஸ் காசி விஸ்வநாதன் சாரே வந்து ரீசெண்டாக ரெட் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தோனி இஸ் டெஃபினெட்லி இன் ஆர் பிளான்ஸ்னு. ரெட் ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்டிருப்பாருன்னா, உங்களோட டீம் ஃபிலாசபியில் ஒரு கிளியர் சேஞ்ச் பார்க்க முடியுது. ஸோ சிஎஸ்கே இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் லைஃப் ஆஃப்டர் எம்எஸ் தோனியான்னு கேட்டதுக்கு, நோ நான் அப்படி சொல்ல மாட்டேன், எம்எஸ் இஸ் ஸ்டில் வெரி மச் பார்ட் ஆஃப் இட், வி நீடட் டு எம்ப்ரேஸ் யூத் அண்ட் இப்போ எங்களோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஸ்டில் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் அதை டிஸ்அக்ரி பண்ணிப்பேன். பிகாஸ் நம்மளோட சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாடில் ஒன்லி 135+ பிளேயர் இருக்காரு, அது நம்ம தல தோனி மட்டும் தான். இது கேட்கறதுக்கே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? மேபி ருத்ராஜ் சஞ்சுலா வந்து கொஞ்சம் சீசன் கேம்பெயினராக இருக்கிறதுனால அவங்கள மீன் பண்ணியுமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காசி விஸ்வநாதன் சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏஜை மட்டும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்த தோனி சென்னையில் ரிட்டையர்மெண்ட் எடுக்க போறது இந்த வருஷம், தோனி இந்த சீசனில் முழுக்கலாம் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, வெறும் 6 மேட்ச் தான் ப்ளே பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அப்படி ஒருத்தர் வந்து 6-7 கேம் மட்டும்தான் ப்ளே பண்ண போறாருன்னா அவர் எதுக்காக இந்த சீசனை ப்ளே பண்ணணும்? ஆல்ரெடி அவர் அப்படி பண்ணார்னா அது நான் தப்பான முடிவு தான், தோனியே வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், எதுக்காக நீங்கள் 6-7 கேமுக்காக இந்த சீசனில் ரீட்டைன் ஆனீங்கன்னு. சஞ்சு சிஎஸ்கே ட்ரேட் மூலியமா பிக் பண்ணப்பே ஓகே, தோனிக்கு அப்புறமா சஞ்சு தான் வந்து நெக்ஸ்ட் சக்சஸராக இருக்க போறாரு, அவர் தான் வந்து நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பராக இருக்க போறாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் ஆப்ஷனில் இப்போ திரும்ப கார்த்திக் சர்மாவை பிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டில் விக்கெட் கீப்பராக யார் இந்த சீசனில் இருக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. பட் காசி சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா, தோனி இஸ் கோயிங் டு பி ஆர் விக்கெட் கீப்பர், இஸ் வெரி மச் இன் ஆர் பிளான்ஸ்னு சொல்லி இருக்கிறதுனால தோனி வில் டெஃபினெட்லி பி ஆர் விக்கெட் கீப்பர் ஃபார் திஸ் சீசன். நெக்ஸ்ட் சீசனுக்கு தான் கார்த்திக் சர்மா ஆர் நம்ம சஞ்சு சாம்சனை ட்ரை அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் காசி சார் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 14 crores வரைக்கும் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பிரசாந்த் வீரோட கேஸ்ல நாங்க எதிர்பார்க்கல, ஆனா கார்த்திக் சர்மா அப்படிதான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபைல் அண்ட் வி வர் டிட்டர்மைன்ட் டு கெட் தெம்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பிளேயர்ஸ் சிஎஸ்கே எடுக்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்திருக்காங்க. அண்ட் நான் இந்த ஆப்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தேன், யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சிஎஸ்கே ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்திருப்பாங்க, அதாவது ஆப்ஷனை பிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான், ஜாக் எட்வர்ட்ஸ், ரவி பிஷ்னாய், ஜேசன் ஹோல்டர். இந்த லிஸ்ட்ல சிஎஸ்கே செம ஹார்டா போனது முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு தான். அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் இப்போ அவரோட என்ஓசியுமே கிளியர் ஆகியிருக்கு. இந்த ஐபிஎல் சீசன்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் வெறும் 8 days தான் மிஸ் அவுட் பண்ண போறாங்க. ஏப்ரல் மந்த்ல வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ்லாம் அவைலபிள் கிடையாதுன்னு கிரிக் பஸ்ல ஆப்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஐபிஎல் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறமா தான் எக்ஸாக்டா முஸ்தபிசுர் ரஹ்மான் எவ்வளவு மேட்சஸ் மிஸ் அவுட் ஆக போறாருன்னு தெரிய வரும். பட் இப்போதைக்கு ஒரு 2 to 3 மேட்சஸ் தாங்க மேக்ஸ் டு மேக்ஸ் மிஸ் அவுட் ஆக போறாரு. சிஎஸ்கே ஃபிஸ்ஸை மிஸ் பண்ணது ஒரு பெரிய பிளண்டர்னு அனி ப்ரோ, சீகா, நானிலாம் வந்து அவங்க யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? எனக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பிகாஸ் ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் மேட் ஹென்ரியை விட முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நோட் பண்ண விஷயம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போயிட்டேன். ஸோ அதை அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நான் திரும்ப அதுக்கு வரேன். ஸோ நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா கைஸ், இப்போ இந்த ஆப்ஷன்ல சிஎஸ்கே முதல்ல கேமரா கிரீனுக்கு 25 crores வரைக்கும் போயிருப்பாங்க. ஈவன் சிஎஸ்கே யூடியூப் சேனல்ல காசி சாரோட இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களுக்கு half of the purse வந்து கேமரா கிரீனுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்றதுல எங்களுக்கு பிளான் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு பிட் பண்ணி பிக் பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம், ஆனால் எப்போ எங்களுக்கு வந்து அந்த half the purse எக்ஸீட் ஆகுறதுன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு கிளியராக சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனால் சிஎஸ்கே 30 crores வரைக்கும் கண்டிப்பாக புஷ் பண்ணியிருக்கணுங்க. அவங்க பண்ண பெரிய தப்பை 25 crores ஸ்டாப் பண்ணதான். பிகாஸ் சிஎஸ்கே முஸ்தபிசுர் ரஹ்மான் ஈஸியாக பிக் பண்ணியிருக்க முடியும். இன்கேஸ் கேமரா கிரீனை கேகே 30 crores பர்ச்சேஸ் பண்ண வச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாகவே முஸ்தபிசுர் ரஹ்மான 7 to 8 crore அந்த பிராக்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடியும். 9 crores எக்ஸீட் ஆகியிருக்காது. கேகேஆர் வெரி கிளியர் இன் தர் பிளான்ஸ். அவங்க 2 ஃப்ரண்ட் லைன் பேசஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் மதிஷா பத்திரினா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் 2 பேரும் ஓவர் பிரைஸ் தான் இருந்தாலும் அட்லீஸ்ட் தே காட் வாட் தே வாண்டட்ல. ஆனால் சிஎஸ்கேவால அந்த மாதிரி பண்ண முடியுதுதான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஜேசன் ஹோல்டர், ரவி பிஷ்னாய், முஸ்தபிசுர் ரஹ்மான், ஜாக் எட்வர்ட்ஸ்னு நிறைய பிளேஸ்க்கு பிட் பண்ணோம். சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்லாதனால சிஎஸ்கே குவிட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஈவன் போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூல காசி சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிளேஸே பிக் பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப ப்ரெஷராக தான் இருந்தோம் அப்படின்னு அவரே கிளியராக சொல்லியிருந்தாரு. 64 கோடி வச்சுட்டு கேகேஆரால கேமரா கிரீன் அண்ட் மதிஷா பத்திரினா இவங்க 2 பேருமே கரெக்டாக பிக் பண்ண முடியுதுன்னா லிட்டரலி செகண்ட் பிக்கஸ்ட் பர்ஸ் வச்சிருக்கிற நம்மளால ஒரு ஸ்டார் பிளேயர் கூட பிக் பண்ண முடியல. ஃபிஸ்ஸுக்கு சிஎஸ்கே போனாங்க, ஆனால் பத்திரினாக்கு ஒரு பிக் கூட சிஎஸ்கே பண்ணல. தட் வாஸ் வெரி வெரி கிளியர். சிஎஸ்கே பத்திரினாலேருந்து டெஃபினட்டாக மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பத்திரினாவை திரும்ப பைபேக் பண்றதுல கூட சிஎஸ்கேக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. மோர் தென் கார்த்திக் சர்மா வி நீடட் பிரேஸ்வெல், ஹோல்டர் ஆர் லிவிங்ஸ்டன். பிரேஸ்வெல் எந்த டீமுமே பிக் பண்ணது ஆச்சரியம். ஹோல்டருக்கு பிட் பணம் கிடைக்காததுக்கான ரீசன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்லாததுனால.
இருக்கிறதுனால அண்ட் லிவிங்ஸ்டனுக்கு நம்ம சுத்தமாகவே போகல. ஐ திங்க் ILT2 ஒரு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து பிக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 80 ரன் ஸ்கோர் பண்ணாரு, அதுக்கப்புறமா தொடர்ந்து லோ ஸ்கோருக்கு தான் வந்து அவுட் ஆகியிருந்தாரு. பட் ஸ்டில் CSK நீடட் அ ப்ரூவன் ஃபினிஷர். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரர் வந்து ஃபினிஷிங் ரோலுக்கு தான் எடுத்துருக்கோன்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாலுமே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்க. யூ ஆர் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் 44-year-old MS Dhoni. பிளேயிங் லெவன் பற்றி இப்போதைக்கு பேச வேணான்னு இருக்கேன். நான் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் ஜிஸ்ட் மட்டும் பார்த்துருவோமே. டாப் ஆர்டர் ஹஸ் நோ இஷ்யூஸ். ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டுபே, டெவால் பிரவஸ். அதுக்கப்புறமா தான் வந்து நம்பர் 6, 7, 8ல எப்படி போக போறாங்கன்றது தெரியல. மேபி கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் அண்ட் நம்பர் 8ல தலதோனின்ற மாதிரி இருக்கணும். ஆஃப்டர் நம்பர் 8 பவுலர்ஸ் தான் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போதைக்கு இப்படி தான் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் இருக்கு. இட்ஸ் a decent பேட்டிங் ஆர்டர் பிகாஸ் டாப் 5ல அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் them வந்து கண்டிப்பா எவ்ரி கேம்ல ஃபயர் ஆக போறாங்க. அது ருத்ராஜோட ரிட்டர்ன் கண்டிப்பா CSK டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அண்ட் he will also be determined to score runs. ஆயுஷ் மாத்ரே of course ஒரு ஸ்லைட்லி டவுட் இருக்குங்க. இதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுல் IPL சீசனா இருக்க போறது. லாஸ்ட் சீசன் மிட் சீசன் அப்போ தான் ரீப்ளேஸ்மெண்டா வந்திருப்பாரு இல்லையா. மேபி ஆயுஷ் மாத்ரே ஃபெயில்ஸ் இன் ஃபியூ மேட்சஸ் நீங்க மேத்யூ ஷாட்டை கூட வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அது இந்த அண்டர்-19 ஏஷியா கப்ல ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து நாட் சோ குட் பெர்ஃபார்மன்சஸ் தான். வெறும் பாகிஸ்தான் கிட்ட மட்டும் தான் ஒரு 30+ ஸ்கோர் வந்திருக்கு. செமிஃபைனல்ல ஸ்ரீலங்கா கிட்ட ஏர்லி அவுட் ஆகிட்டாரு. இப்போ நாளைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஃபைனல்ஸ் ப்ளே பண்ண போறோம். ஸோ அதுலயாவது ஏதாவது ஆயுஷ் மாத்ரே வந்து மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். IPLக்கு இன்னொரு 4 months இருக்கிறதுனால நத்திங் இஸ் டிசைடட் ஆஸ் ஆஃப் நோ. அந்த நேரத்தில் பிளேயர்ஸோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பிளேயிங் லெவல் கரெக்டாக நம்மளால செட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம பேசிக்கலாம். ஒரு போக பார்த்தா கண்டிப்பாக சில CSK ஃபேன்ஸ் வந்து ஜேமி ஓவர்டனை கூட ஃபினிஷிங் ரோலுக்கு ட்ரை அவுட் பண்ணுங்கப்பான்னு சொன்னாலும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா தலைமை இப்போ BBLயுமே வந்து வித் த பால் அண்ட் பேட் ரெண்டுத்துலையுமே வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் நம்ம மேத்யூ ஷாட் லீடர்ஷிப் கீழே தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் CSK மைக்கேல் பிரேஸ்வாலியோ இல்லை ஜேசன் ரோலர் ஆர் ஈவன் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட மனசு குழுகுலுன்னு இருந்திருக்கும். ஆனாலும் நம்ம கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரர் நம்புவோம். இவங்க 2 பேர் டெலிவர் பண்ணாங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட் கைஸ். பை தி வே கைஸ், JSKோட ஃபுல் ஸ்குவாட் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கிற நிலையில் கண்டிப்பாக JSK பற்றி கொஞ்சம் நாட்களில் பேச ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசிடுறேன். கான்டெக்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு JSK ஆல்ரெடி ஒரு 3 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேத்யூ டிவிலியர்ஸ் வந்து பிராண்டன் கிங்குக்கு பதிலாக சைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. தென் யோரிக் வேன் ஸ்காக்வேக்கு ஜேம்சன்ஸ்க்கு பதிலாக வந்து ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஜாரன் பேட்சரை வந்து ரீஸ்டாப்டிக்கு பதிலாக ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ யோரிக் வேன் ஸ்காக்வேக்கு வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் கமிட்மெண்ட்ஸ்னால இந்த சீசனுக்கு அவரால் வர முடியாது. ஸோ அவருக்கு பதிலாக டுவான் யான்சன் அப்படிங்கிற பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக JSK சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் யோரிக் வேன் ஸ்காக்வேக்கு பதிலாக JSK ஒரு பிளேயரை கண்டிப்பாக சைன் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்னு. மோஸ்ட்லி ஒரு மிஸ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கிறதுனால ஜேம்சன்ஸுக்கு பதிலாக திரும்ப நம்ம ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க இந்த கிளிப் வந்து நான் ஒரு 2 weeks பேக் போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நம்ம எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேசுகிறோம்னு. அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். JSK பற்றி ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுற ஒரே கிரியேட்டர் நானாக தான் இருப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 சப்ஸ்கிரைப் தான் இருக்குன்னு நினைக்கிற 5Kக்கு. ஸோ அதை வந்து கூடிய விரைவில் ஹிட் பண்ணிடலாம். இப்போ JSK ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்கிற பிளேயர் வந்து டுவான் யான்சன். டுவான் யான்சன் இஸ் மார்க்கோ யான்சன்ஸ் ட்வின் பிரதர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், 5 feet 9 இருப்பார். இவருக்கு இன்னும் ஒரு பிரேக் த்ரூ சீசன் அமையல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே இவரால் கிரியேட் பண்ண முடியல. ஸோ மார்க்கோ யான்சன் அளவுக்கு இவரோட நேம் ரெக்கக்னைஸ் ஆகல மக்களிடையே. பட் ஸ்டில் JSK அவர் நம்பி எடுத்திருக்காங்க. லெட்ஸ் ஹோப் ஹி பர்ஃபார்ம்ஸ் வெல். IPL ஆப்ஷன் கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளெமிங் ஜோஹானஸ்பர்க் ரீச் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஃப்ளெமிங் அண்ட் அதர் டீம் பிளேயர்ஸ்லாம் 1 by 1 அரைவாக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷன், ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் நீ பெரிய கில்லாடி தான். 8.6 crores LSG டீல் வந்து கன்ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ சீசனுக்கு ஃபுல்லாக அவைலபிளா இருப்பேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கியாமே. அதாவது IPL ரிட்டன்ஷன்ஸ் அப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஜாஸ் இங்கிலீஷை ரீடைன் பண்ணாம போனது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் மூவா இருந்துச்சு. ஸோ PPK ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் அதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கான விளக்கமா அவர் என்ன கொடுத்திருப்பாருன்னா, ஜாஸ் இங்கிலீஷ் இந்த சீசன்ல மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் அன்அவைலபிளா இருக்க போறாரு, அதனால தான் அவர் நாங்கள் ரீடைன் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆக்ஷன் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். LSG அண்ட் SRH வந்து ஒரு பிட்டிங் வார்ல இருந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்டின் லேங்கர் அண்ட் டாம் மூடி LSGயோட கரண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க 2 பேருக்கும் நம்ம ரிக்கி பாண்டிங்க்கு தெரிஞ்சதை விட வேற என்னமோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தைரியமா ஜாஸ் இங்கிலீஷ்க்கு 8.6 crore பிட் பண்ணி இப்போ செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு இவ்வளோ பெரிய டீல் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால இங்கிலீஷ் மைட் போஸ்ட்போன் இஸ் ஹனிமூன் பிளான்ஸ்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ April 18 மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப லக்னோக்கு வந்து ஜாயின் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. IPL March 26 அன்னைக்கு ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் கண்டிப்பா LSGயோட கேம்பை அப்பவே ஜாயின் பண்ணிடுவாரு. ஸோ மிட்வேல திரும்ப லீவ் ஆகிட்டு அகைன் திரும்ப LSGக்காக ஜாயின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. எக்ஸாக்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், ஜாஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பெக்டட் அவைலபிலிட்டி விட அதிகமாக தான் இருக்க போறாரு. 4 மேட்சஸ் தான் அவைலபிளா இருப்பார்னு சொன்ன நிலையில இப்போ 8 மேட்சஸ் அட்லீஸ்ட் அவைலபிளா இருப்பார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நிக்குது. சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சலாம். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் தெரியுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.